என் மறைவுக்கு பிறகு என் விருப்பப்படி எல்லாம் நடக்கணும்னா ஒரு உயில் தேவை. இறந்தவங்களுடைய விருப்பங்களை நிறைவேறதுக்கு ஒரு உயில் ஒரு இன்றியமையாதது. ஆனால் அதுவே இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு உயில் இருந்தாலும் அது அரசாங்க அமைப்புகள் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் உயில் மறைவுக்கு பிறகு பயன்படும். ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிறப்ப சுயநினைவு இல்லாத பட்சத்தில் உங்களையும் உங்கள் நிதியையும் யாரை நம்பி ஒப்படைப்பீங்க? அதனால தான் லாஸ்டிங் பவர் ஆஃப் அட்டர்னி ரொம்ப முக்கியம். மத்திய சேமநிதி நியமனம், நீடித்த அதிகார பத்திரம், உயில் எழுதுவது, இவற்றை பற்றி எத்தனையோ விளம்பரங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் எனக்கு 75 வயசு ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் சிபிஎஃப் நாமினேஷன் செய்யலை. உயில் எழுதலை, நேரம் இல்லை, இன்னும் அதை பற்றி நினைக்கவே இல்லை. லாஸ்டிங் பவர் ஆஃப், அது இன்னொன்று என்ன? எப்படி சம்பாதிப்பது, சேமிப்பது? வாழ்நாளில் பெரும்பாலான நேரத்தில் இவற்றை பற்றி சிந்தித்திருப்போம். ஆனால் நம் மறைவுக்கு பிறகு சொத்து யாருக்கு போய் சேரும்? எத்தனை பேர் இதை பற்றி யோசிக்கிறார்கள்? சிபிஎஃப் நாமினேஷன் செஞ்சுருக்கேன், உயிலும் எழுதி வச்சுருக்கேன். நான் சிபிஎஃப் நாமினேஷன் பண்ணிட்டேன். ஆனால் வில்லு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது நான் பண்ணுறதுக்கு. நான் இன்னும் உயில் எழுதலை. உயிலும் எழுதலை, இன்னும் வில் எழுதலை தம்பி. உயிர் ஒன்றும் சிபிஎம் நாமினேஷனே ஒன்றும் பண்ணல, உயிர் ஒன்றும் எழுதலை. சொத்தெல்லாம் ரொம்ப ஒன்றும் இல்லை, சும்மா இந்த இது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. நாங்களாம் யாங்காக தானே இருக்கோம், அதை கட்டி எழுதி. எனக்கு ஹெல்த் நல்லா இருக்குது. ஸோ உப்பஸுக்கு நான் பண்ண விரும்பலை. எனக்கு எதாவது ஆனிச்சுன்னா அட்லீஸ்ட் ஃபேமிலிக்கு ஒரு உதவியாக இருக்கும். எனக்கு யாருக்கு எவ்வளோ பங்கு வேணும் இதெல்லாம் அவங்க பொண்ணுக்காக பேசிக்குவாங்க, அவங்க பொண்ணு அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. சில பேர் அதை ஒரு அவஸ்த குணம், பேட் லாக் மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, அது முக்கியம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வில் எழுதுறது ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்களும் செய்யலை. ஆனால் செய்யலை. உயில் எழுதுவது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்த போதும் சிங்கப்பூரில் சுமார் 15 விழுக்காட்டினர் மட்டுமே அதை செய்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் பேருக்கு உயில் என்பது கிடையாது. உயில் எழுதாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நிறைய பணக்காரங்க தான் உயில் எழுதணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது உண்மையில்லை. சிங்கப்பூரில் எல்லாருக்கும் குறைந்தது ஒரு HDB வீடு இருக்குது, நகைகள் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ உயிலில் நீங்கள் விருப்பப்படி யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதனால் 21 வயசு ஆனவர்கள், அதுக்கு மேற்பட்டவர்கள் உயில் எழுதுறது அவசியம். 21 வயதை அடைந்தவுடனே ஒருவர் உயில் எழுதலாம். முதலீடு, சொத்து, பணம் இவை இருக்கின்றனவா? திருமணம், மறுமணம், விவாகரத்து, இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் அனைத்து அசையும் அசையா சொத்துகளுக்கும் உயில் எழுதலாம். நீங்கள் உயிலை எழுதும் போது அந்த பத்திரத்தில் உங்களை டெஸ்டேட்டர் என குறிப்பிடுவார்கள். அதன் பின் உயிலை நிறைவேற்ற நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவர் எக்ஸிக்யூட்டர் என அழைக்கப்படுவார். உயிலை எழுதியவர் மறைந்த பிறகு அதை நிறைவேற்ற நியமிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும். பின்புதான் உயிலில் குறிப்பிடப்பட்டதை சட்டப்படி நிறைவேற்ற முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க உயில் சொத்துக்களை பற்றி தான் எழுதணும். அது கிடையாது. குழந்தைகளை பற்றியும் எழுதலாம். எடுத்துக்காட்டாக கணவன் மணி விபத்தில் இறந்துட்டாங்க, 2 வயது குழந்தை இருக்குது, யார் அதை பராமரிக்கிறது? தாத்தா பாட்டிலாம் இல்லை. யார் அதை பொறுப்பு எடுக்கிறது? அப்போ நீங்கள் அந்த உயிலில் நீங்கள் விரும்பிய ஒரு ஆள், நீங்கள் நம்புகிற ஒரு ஆள், அந்த பிள்ளையை நல்லா பாதுகாப்புற ஆள் நீங்கள் நியமிக்கலாம். உயில் எழுதியிருந்தால் அந்த ப்ரொசீடியர் ரொம்ப சுமூகமாக முடியும் அவர் இறந்த பிறகு. ஆனால் உயில் எழுதாமல் இருந்தால் பல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒருவர் உயில் இல்லாமல் இறந்து போயிட்டாருன்னா அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக அப்ளை பண்ணணும். லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன? அதாவது ஒருவர் இறந்த பிறகு அவருடைய சொத்துக்களை நிர்வகிக்கிற உரிமை, இந்த அங்கீகாரம் இது யாருக்கு இருக்குது, அதை எப்படி பிரிக்கணுங்கிறது தான் இந்த லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒருவர் உயில் எழுதவில்லை என்றால் அவர் மறைந்த பிறகு உயில் இல்லாத வாரிசுரிமை சட்டத்தின்படி அவரின் சொத்துகள் பிரிக்கப்படும். இதை நீதிமன்றம் கவனித்துக் கொள்ளும்.
இப்போ கணவன் மனைவி 2 குழந்தைகள் இந்த ஒரு சூழ்நிலை எடுத்துக்குவோம். கணவர் இறந்து போயிட்டாருன்னா அவர் உயில் எழுதாத பட்சத்தில் வந்து மனைவிக்கு அவர் சொத்தில் வந்து 50 விழுக்காடும், எஞ்சிய 50 விழுக்காடு வந்து அவருடைய 2 குழந்தைங்களுக்கும் சரிசமமாக போய் சேரும். அப்படி வந்து ஒருவர் திருமணமே ஆகலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய தாய் தந்தையருக்கு அது போய் சேரும். அப்படி அவர் தாய் தந்தையர் இறந்துட்டாங்க, அவருக்கு திருமணம் ஆகலைன்னா அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு அது சரிசமமாக போய் சேரும். இன்னொன்று வந்து உயில் ஏன் எழுதுறது வந்து இவ்வளோ முக்கியம்னாக்கா, இப்போ ஒரு நபர் இறந்து போயிட்டார், அந்த சோகத்திலே வந்து குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த கட்டத்தில் வந்து யார் போய் இந்த மனுவை போடுறது, சொத்துக்கள்லாம் என்னன்னு சேகரித்து பார்க்குறது, இதெல்லாம் வந்து மன உளைச்சல், அதிகமான மன உளைச்சல். அப்படி உயில் இருந்தால் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். நேரில் சென்று உயில் எழுதியிருந்தாலும் சில நேரங்களில் அது நிராகரிக்கப்படலாம். மறைவுக்கு பிறகு உயில் செல்லுபடியாவதற்கு என்ன செய்யலாம்? இது போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது எப்படி? ஒரு உயிலை வந்து பல காரணங்களுக்கு வந்து நம்ம கான்டெஸ்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து மென்டல் கெப்பாசிட்டி, வயது காரணத்தினாலேயோ ஒரு மனக்குழப்பத்தில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிமென்ஷியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மென்டல் கெப்பாசிட்டி, அதாவது அந்த உயிலை வந்து அவங்க எழுதும் பொழுது அவங்களுக்கு அந்த எண்ணம் உருவாக்குறதுக்கே வழி இல்லை, ஏன்னா சுயநினைவே இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணலாம். மென்டல் கெப்பாசிட்டி. ஸோ அடுத்தது வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 5-6 பிள்ளைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பிள்ளை மட்டும் கடைசி காலத்தில் வந்து பெற்றோரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை தான் வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி அந்த பெற்றோருக்கு தினைக்கும் சொல்லி, மற்ற பிள்ளைங்களாம் உன்னை வந்து பார்க்கல, எல்லாமே எனக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு ஒரு மன உளைச்சல் கொடுத்து, ஒரு டென்ஷன் பண்ணி, ஒரு உயிரை பண்ணி, இதை எல்லாமே இந்த பிள்ளைக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது மிச்சம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து, ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து இவங்களுக்கு மட்டும் வில்லை கொடுத்துருக்காங்க, எதுவும் பண்ணாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்காகவும் வந்து அந்த வில்லை வந்து எதிர்க்கலாம், சேலஞ்ச் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு பிரச்சனை என் நண்பரோட குடும்பத்தில் நடந்துச்சு. என் நண்பரோட அப்பா இறந்து போகிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி உயில் ஒன்று அவரோட பிள்ளைங்களுக்கு சரிசமமாக பிரித்து எழுதி வச்சுருந்தார். ஆனால் அவர் இறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அவரே ஒரு லாயரை பார்த்து ஒரு புது உயில் எழுதினார். அந்த புது உயிலில் எந்த பணத்தையும் அவரோட குழந்தைங்களுக்கு கொடுக்காம எல்லாமே சேரிட்டிக்கு கொடுக்குற மாதிரி எழுதி வச்சுருந்தார். ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட உயில் எழுதலாமா? நிச்சயம் முடியும். இருக்கும் உயிலை புதுப்பிக்கலாம் அல்லது முற்றிலும் புதிதாய் ஒன்றை எழுதலாம். ஆனால் நீதிமன்றம் ஆக அண்மையில் வரையப்பட்ட உயிலைத்தான் ஏற்றுக்கொள்ளும். அதனால் இந்த புது உயில் செல்லாது. எங்கள் அப்பா வந்து இந்த உயில் எழுதும் போது சரியான மைண்ட் ஸ்டேட்டில் இல்லை, அவருக்கு டிமென்ஷியா இருக்குன்னு கோர்ட்டில் வந்து இந்த உயிலை வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து டிமென்ஷியா, அதாவது மென்டல் கெப்பாசிட்டி இஷ்யூ இல்லைன்னு ரூல் பண்ணிட்டாங்க. அந்த தீர்ப்பு ஏன் அப்படி வந்ததுன்னா, கிளைண்ட் வந்து ஏன் அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்காம சேரிட்டிக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு டீட்டெயிலான ரீசன்ஸும் வில்லே கொடுத்துட்டாரு. அந்த வில்லே வந்து இதுக்கு முன்னே நான் கொடுத்த வில்லை வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன், இது என்னுடைய புது வில் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காரு. மேலும் மறைந்த நபருக்கு மறதி நோய் இருந்ததற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வில்லை எழுதும் பொழுது எப்போவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வயசு கூட ஆரம்பிச்சிட்டுனா வில் பண்ணுறதுக்கு முன்ன ஒரு மருத்துவரை அணுகி அவருக்கு வந்து மென்டல் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டையோ ஒரு டாக்குமெண்ட்டையோ வாங்கிட்டு உடனே அப்புறம் போய் ஒரு வில்லை பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவும் கவர் பண்ணிடலாம். தேவையில்லாத ஒரு பண செலவு, மன உளைச்சலை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். உயில் மட்டும் இருந்தால் போதும், நாம் மறைந்த பிறகு எந்த பிரச்சனையும் வராது. இது உண்மையல்ல. அடுத்து நாம் சந்திக்கவிருப்பவரின் அம்மாவுக்கு உயில் இருக்கிறது, ஆனால் அரசாங்க அமைப்புகள் அதை நிராகரித்து விட்டன. என்ன நடந்தது? சந்தியா, இவரது அம்மா உயில் எழுதியிருந்தார். ஆனால் அதில் சில விவரங்களை தவறவிட்டதால் சிக்கல் எழுந்தது. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி 15 வருஷமாக வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருந்துச்சு. அது இருந்தாலும் வந்து ஷீ இஸ் வெரி ஹெல்த்தி. அதனால இந்த வீட்டை பற்றி அவங்க எதுவுமே யோசிக்கல, எஸ்எஸ் பற்றி யோசிக்கல, வில் பற்றி ஒன்றுமே இல்லை. இறக்குற முன்னாடி வந்து 1 வருஷம் முன்னாடி வந்து லைக் அவங்க ரொம்ப சீக் ஆகிட்டாங்க, ஐசியூ வீடும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் நினைக்கிறேன் அவங்க இதை பற்றி யோசிச்சிருப்பாங்க, வீடு பற்றி, எஸ்எஸ் பற்றி. அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு லாயர் ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு வீலை டிராஃப்ட் பண்ணாங்க. பொதுவாக ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வயசாகி அவங்களுக்கு ஏதாச்சும் சர்ஜரி தேவைப்பட்டா அப்புறம் அவங்க ஆஸ்பத்திரி போகும்போது அப்போ தான் யோசிக்க வரோம்,
ஐயோ நான் ஒரு வீல் எழுதலையே, இப்போ வீல் எழுதலாமான்னு யோசிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியணும்னா அப்படி செய்யும்போது வந்து சில காம்ப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. வீல் வந்து ஸ்டெம் பண்ணணும், கார்ட்டில் ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆல் தி வே திங்க் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம வந்து கார்ட்க்கு போய் அதை என்டாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வச்சுருந்தோம். ஸோ அம்மா ரொம்ப சீக்காக இருந்ததுனால நானும் அதை பற்றி மறந்துட்டு அதை அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டேன். ஸோ அம்மா இறந்துட்டோன்னே வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு ஹெச்டிபிலேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு இந்த வீடு சம்மந்தப்பட்டு. யார் ஓனர், யார் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட். ஸோ இந்த வீல் எடுத்துகிட்டு போனப்போ வந்து அது சும்மா ஒரு A4 பேப்பர் மாதிரி தான். அதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது, ஆனால் வந்து அதில் எதுவுமே வந்து என்டாஸ்மெண்ட்டோ இல்லை இந்த வீல் வந்து செல்லுபடியாகுமா, இது ஒரு ட்ரூ காப்பியா ஒரிஜினல் காப்பியா எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த ஹெச்டிபி வந்து ரைட் போய் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வந்து செல்லாது, நீ வந்து ஒரு லாயரை என்கேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தவங்க இறந்த பிறகு அவங்க வந்து வில் வச்சுருந்தா கூட அந்த வில் அந்த காப்பியை வச்சுட்டு அவங்க வந்து இன்னும் ஒரு கிராண்ட் ஆஃப் ப்ரோபேட்னு ஒன்று எடுக்கணும். கிராண்ட் ஆஃப் ப்ரோபேட் இல்லாமல் அந்த வில்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முடியாது. இந்த கிராண்ட் ஆஃப் ப்ரோபேட் வாங்குறதுக்கு அந்த ஒரிஜினல் காப்பியை வச்சு கோர்ட்டுக்கு போய் ஒரு சர்டிஃபைட் ட்ரூ காப்பியாக அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். இந்த சர்டிஃபைட் ட்ரூ காப்பி இல்லாமல் இந்த வில்லை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பட் அந்த லாயர் கிட்ட எடுத்து போனோன்னு தான் அவள் சொன்னால் ஆக்சுவலி தேவையில்லை, நானே உனக்கு அதை என்டாஸ் பண்ணலாம், யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு த கோர்ட். நான் இது ஒரு ட்ரூ காப்பின்னு வந்து ஒரு பேப்பர் எழுதி வந்து அதோட என்டாஸ் பண்ணி வச்சேன். ஸோ அப்போ தான் அந்த வீல் ஆக்சுவலி வந்து செல்லுபடியே ஆணுச்சு ஆக்சுவலி, இல்லைன்னா அதை யூஸ் பண்ணியிருக்க முடியாது. பொதுவாக ஒரு உயிலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி எழுதுறதுக்கும் நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த உயிலை வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து எழுதலாமோ அதுதான் பெட்டர். யார் பெனிஃபிஷியராக இருக்க போகிறாங்க, யார் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் நீங்கள் நிதானமாக யோசித்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தப்போ எழுதும் போது இந்த உயிர் வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. உயில் எழுதுவது என இணையத்தில் தட்டி பார்த்தால் பற்பல தெரிவுகள். எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்தபடியே உயில் எழுதலாம். இன்று நான் என்னுடைய உயிலை எழுதப் போகிறேன். செய்து முடித்து விட்டேன். அடுத்தபடியாக சாட்சி கையெழுத்திட இருவர் தேவை. அவர்கள் 21 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் என்னுடைய உயிலிலிருந்து பயன்பெறுபவராக இருக்கக்கூடாது. பயன்பெறுவோருடைய துணையாகவும் இருக்கக்கூடாது. Guys, can you all sign this for me? உயில் எழுதுவது நினைத்ததை விட சுலபமாகத்தான் இருந்தது. ஆனால் 10 நிமிடத்தில் வரைந்த உயில் எந்த அளவுக்கு செல்லுபடியாகும்? இப்படி சொந்தமாக உயில் எழுதுவது அனைவருக்கும் உகந்ததா? உங்களோட உயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரியாக இருந்தாலுமே கூட ஒவ்வொருவருக்கும் அவங்களோட தேவைகள்னு ஒன்று இருக்குது. விதவிதமான அசெட்ஸ் இருக்கும். சில பேருக்கு சிங்கப்பூரில் இருக்கும், சில பேருக்கு வெளிநாட்டில் இருக்கும். அது எல்லாமே வந்து இணையம் மூலமாக வர ஒரு ஃபார்மை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணும்போது அனைத்து விவரங்களும் வந்து இதில் வந்து அடங்காது. ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான ஃபார்ம்னு நம்ம சொல்லலாம். இப்போ உங்களோட உயிலே வச்சுப்போமே, உங்களோட உயில் வந்து நீங்கள் இணையம் மூலமாக செய்யும்போது படித்து புரிஞ்சு நீங்கள் வந்து சைன் போட்டிருப்பீங்க. ஆனால் பெரியவங்களுக்கு வந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல. மற்றவங்க வந்து அதை வந்து மொழிபெயர்த்து தான் என்ன எழுதிருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயம் வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்து தெரியாது. நீங்கள் வந்து இணையம் மூலமாக ஒரு ஃபார்ம் செய்யும்போது யார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது, எந்த மொழியிலங்கிற எந்த ஒரு விவரமும் இல்லாதபடி பொதுவாக ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த உயிலே பார்த்தீங்கன்னா ஹிந்து ரைட்ஸ் படி ஃபியூனரல் வந்து நடத்தணும், ஆஷஸை வந்து ஸ்கேட்டர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் எங்கே வந்து ஆஷஸை ஸ்கேட்டர் பண்ணணும் அப்படிங்கிற விவரம் இங்கே போடப்படலை. பொதுவாக வந்து இணையம் மூலமாக ஒரு வீலில் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுதான் பிரச்சனை, எல்லாமே வந்து தெளிவாக எழுதியிருக்காது. இதுவே வந்து நீங்கள் ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் செஞ்சீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து பிரச்சனைகள் இல்லாதபடி அவங்க வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து உயிலை வந்து செஞ்சு தருவாங்க. சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு உயில் எழுதிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளோட சிபிஎஃப் காசும் வந்து அதுபடி போகுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இப்போ நீங்கள் ஒரு உயில் செய்கிறீங்கன்னா அது வந்து உங்களை வங்கியில் இருக்கிற பணம், உங்களோட சொத்துக்கள், அதாவது உங்களோட வீடு, உங்களோட நகைகள், அது வந்து உயிலில் அடங்கும். ஆனால் சிபிஎஃப் காசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாமினேஷன் பண்ணாதான் அது வந்து செல்லுபடி ஆகும்.
சிபிஎஃப் நாமினேஷனும் உயிலும் நீங்கள் என்ன வித்தியாசம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் சிபிஎஃப் நாமினேஷனில் உள்ளடங்கியது வந்து உங்களோட ஆர்டினரி அக்கவுண்ட், உங்களுடைய ஸ்பெஷல் அக்கவுண்ட், மெடிசேஃப் அக்கவுண்ட் மற்றும் உங்கள் ரிட்டைர்மெண்ட் அக்கவுண்ட். அது தவிர்த்து நீங்கள் சிபிஎஃப் லைஃப் ப்ரீமியம் அதில் இருக்கிற பயன்படுத்தாத ப்ரீமியம்ஸ் அதையும் உள்ளடங்கும். மேலும் உங்களோட டிஸ்கவுண்டட் சிங்டெல் ஷேர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் சிபிஎஃப் நாமினேஷனில் பணமாக கொடுத்துருவாங்க. ஆனால் சிபிஎஃப் சேமிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வீடு வாங்கியிருந்தீங்கன்னா, சொத்துக்களுக்கு நீங்கள் பயன்படுத்திருந்தீங்கன்னா, இல்லாட்டி முதலீட்டு திட்டங்கள், இதெல்லாம் வந்து உயிலில் உள்ளடங்கும். இது வந்து சிபிஎஃப் நாமினேஷனில் வராது. அதனால் நீங்கள் உங்கள் சிபிஎஃப் சொத்துக்களை வந்து சிபிஎஃப் நாமினேஷன் செய்கிறது ரொம்ப முக்கியம். 2022ஆம் ஆண்டில் இறந்தவர்களில் 4 மத்திய சேமநிதி நியமனம் செய்துள்ளனர். ஆனால் மறைந்தவர்களில் 65 வயதுக்கு குறைவானவர்களில் சுமார் 40 விழுக்காட்டினர் எந்த ஒரு நபரையும் நியமிக்கவில்லை. ஒருத்தர் வந்து எத்தனை முறை வேணாலும் அவங்களோட சிபிஎஃப் நாமினேஷனை அவங்க மாற்றலாம். அதுக்கு ஒரு வரம்பும் இல்லை. இது ஒரு முறை நிகழ்வாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை வந்து மாறிக்கிட்டே வரும். அது மாறுறப்ப உங்கள் சிபிஎஃப் நாமினேஷனை நீங்கள் மாற்றலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்ச நாமினேஷன் வந்து கல்யாணத்துக்கு பிறகு வந்து ரத்து செய்யப்படும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ போய் சேராது. ஆனால் அதே சமயத்தில் விவாகரத்து ஏற்பட்டால் உங்கள் சிபிஎஃப் நாமினேஷன் வந்து ரத்து செய்யப்படாது. அதனால நீங்கள் மறுபடியும் ஒரு புது நாமினேஷன் செய்கிறது நல்லது. நீங்கள் வந்து சிபிஎஃப் நாமினேஷன் செய்யாமல் விட்டீங்கன்னா பப்ளிக் ட்ரஸ்டி உங்கள் சிபிஎஃப் சேமிப்புகளை வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறப்ப யார் யாருக்கு எவ்வளோ கிடைக்கும்னு அது உங்களால் தீர்மானிக்க முடியாது. அதனால் உங்கள் சிபிஎஃப் நாமினேஷனை நீங்கள் காலம் கடக்காமல் செய்கிறது ரொம்ப முக்கியம். மத்திய சேமநிதி நியமனம் ஒரு மின்னிலக்க பதிவு முறை. அதனால் நியமிக்கப்பட்டவர் அந்த சேமநிதி கணக்கிலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வது கொஞ்சம் சுலபம் எனலாம். ஆனால் உயில் என வரும்போது அசல் பத்திரம் இருப்பது அவசியம். இந்த இணைய பக்கத்தில் உங்களின் உயிலின் விவரங்களை பத்திரப்படுத்தி வைக்கலாம். நீங்கள் உயில் எழுதியுள்ளீர்கள் என்பதற்கான ஆதாரம் இங்கு இருக்கும். உயில் எழுதுவது மத்திய சேமநிதி சேமிப்புக்கான நியமனம் செய்வது. உங்கள் மறைவுக்கு பிறகு இவை செயலுக்கு வரும். ஆனால் தன்னைத்தானே சொந்தமாக கவனித்துக் கொள்ள முடியாத நிலையில் ஒருவர் இருந்தால் அவரை பாதுகாக்க ஏதும் வழி உள்ளதா? மறதி நோய், பக்கவாதம், சுயநினைவை இழப்பது, இவற்றால் ஒருவர் தன்னை சரிவர பராமரித்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்படலாம். இதுபோன்ற பிரச்சனைகள் வயதான பிறகுதான் வரும் என உறுதியாக சொல்லவும் முடியாது. இளம் வயதில் விபத்தில் சிக்கியவர்கள் நினைவற்ற நிலையில் இருப்பதை பற்றி நீங்கள் படித்திருக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் தான் லாஸ்டிங் பவர் ஆஃப் அட்டர்னி அப்படிங்கிற ஒரு ஆவணம் கை கொடுக்கும். நீடித்த அதிகார பத்திரம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அதிகாரம் கொடுக்குறோம்? இப்போ நான் புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையில் இருக்கிறப்ப என் இடத்துலேருந்து என்னையும் என்னோட பொருளாதாரத்தையும் யார் பார்த்துக்கிறது? ஒருத்தருக்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகுது. அவரோட சிபிஎஃபாக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், பேங்க் விஷயமா இருக்கலாம். எதையுமே வந்து அவர் இடத்துலேருந்து இன்னொரு ஆள் இயக்க முடியாது. ஏன்னா இந்த நிலையங்கள்லாம் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் கூட மட்டும்தான் ட்ரான்சாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என் இடத்துலேருந்து செயல்படுத்தணும்னா உங்களுக்கு நான் வந்து எல்பிஐ பவர் கொடுத்துருக்கணும். சென்ற ஆண்டு மே மாதம் வரை சுமார் 220,000 லாஸ்டிங் பவர் ஆஃப் அட்டர்னி எனும் நீடித்த அதிகார பத்திரங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதை செய்தவர்களில் பெரும்பாலானோர் 50 வயதை கடந்தவர்கள். நீடித்த அதிகார பத்திரம் இதை இணையத்திலேயே செய்யலாம். இருந்த போதும் பலர் அதை செய்வதில்லை. அந்த பத்திரம் இல்லைங்கிற பட்சத்தில் கோர்ட் ஆர்டர் எடுக்கணும். கோர்ட்க்கு அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு பல விஷயங்கள் தேவைப்படும். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற ஒரு வழக்கை பற்றி சொல்கிறேன். 50 வயசு நபர் ஒருத்தர் ஜாகிங் போகிறப்ப ஹார்ட் அட்டாக். ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கிறதுக்குள்ளே அவருக்கு பிரெயின் டேமேஜ். அவர் பிரச்சனை இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. இது ஒரு 2 வருஷமாக ஓடுது. அவங்க மனைவி வந்து தேவையான எல்லாம் செய்கிறாங்க. பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போச்சு. இப்போ அவரோட சிபிஎஃப்லேருந்து அவரோட மருத்துவ செலவுக்கு காசு எடுக்கணுமா, இல்லை அவரோட இன்சூரன்ஸை ஆக்டிவேட் பண்ணணுமா, இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து எல்பிஐ செய்யலை. அதுக்காக வேண்டி நாங்கள் இப்போ கோர்ட்டில் அப்ளிகேஷன் போட்டுட்ருக்கோம். அவரை பார்த்து மன கஷ்டப்படுறாங்க. அதுக்கு மேலே இந்த பிரச்சனை வேறு, குழந்தைங்களும் இருக்காங்க பார்த்துக்க.
இதில் ஒரு பாதி கஷ்டத்தை அவர் குறைச்சிருக்கலாம் ஒரு எல்பிஏ செஞ்சிருந்தா. ஸ்டீவ் சரவணன் கணவன், தந்தை, வர்த்தகர். பலரும் நினைத்து பார்த்திடாத வயதில் தனது உயிலையும் நீடித்த அதிகார பத்திரத்தையும் எழுதினார். நான் வந்து ஒரு 42 வயசில் வந்து என்னோடய எல்பிஏ அண்ட் வீலில் வந்து எழுத ஆரம்பித்தேன். ஸோ என் டாட்டருக்கு வந்து என் லேப்டாப்பில் எங்கே வந்து அந்த டாக்குமெண்ட் இருக்குதுன்னு தெரியும். வில்லோட சாஃப்ட் காப்பி இருக்கும், இன்சூரன்ஸ் பாலிசிஸ், அட் த சேம் டைம் யாருக்கு கால் பண்ணோம், எந்த ஏஜென்ட் கால் பண்ணோம், எங்கெங்கே எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேங்க் அக்கௌண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரொசீஜர். ஏன்னா நம்ம இதில் சாங்கியங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாங்கியம் வரும்போது சம்டைம்ஸ் காம்ப்ளிகேஷனும் வரும். அதனால் வந்து யார் யார் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதில் அது வச்சுருக்கேன். இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அலாங் த வே விஷயங்கள் மாறுச்சுன்னா அதை அப்டேட் பண்ணிக்குவேன். ரொம்ப பர்சனலாக உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த எல்பிஏ விஷயத்தில் வந்து என் ஃபாதர் திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப சீக் ஆகிட்டார். பேச்சு மூச்சு இல்லாமல் சப்போர்ட் சிஸ்டமில் இருந்தார். திடீர்னு அவருக்கு அந்த மாதிரி ஆகும். அவர் பார்த்துக்கிற அந்த கம்பெனியில் வந்து நம்மளால் செக் எதுவும் சைன் பண்ண முடியல. கம்பெனி அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, ஆனால் அதை வெளியே எடுக்க முடியல சம்பளம் கொடுக்கறதுக்கு. அந்த நேரத்தில் வந்து அந்த இன்னொரு கம்பெனிலேருந்து நம்ம காசு எடுத்து அங்கே போட்டு ஸ்டாஃப்க்கு சம்பளம் கொடுத்துட்டோம். அப்போல்லாம் எங்களுக்கு எல்பிஏன்னு ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வில். ஸோ திடீர்னு இந்த மாதிரி ஆகும், ஒரு பெரிய ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிவிட்டு எங்களுக்கு. உயில், நீடித்த அதிகார பத்திரம் இவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்த சரவணன் அவை குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சியில் இறங்கினார். மக்கள் எல்லாத்துக்கும் அதை பற்றி நல்லா புரியணும்னு சொல்லிட்டு நம்ம சிசியில் வந்து ஒரு டாக் மாதிரி செஞ்சோம். ஜூம் செஷன் மாதிரி செஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லாயரை கூப்பிட்டு அவரை விட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோம். இன்ஃபேக்ட் சில பேர் கேட்டாங்க, எப்போ இதை திருப்பி செய்கிறீங்க, எங்களுக்கு நிறையா கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு. நமது சமுதாயத்தில் வந்து இந்த எல்பிஏ இதை பற்றின விழிப்புணர்வு வந்து குறைவாக இருக்குது. ஆஃபீஸ் ஆஃப் த பப்ளிக் கார்டியன் வெப்சைட்க்கு போனீங்கனாலே முழுமையாக அது செய்கிறதுனால என்ன பலன், எப்படி செய்யலாம், அது இப்போ இன்னும் சுலபமாக்கியிருக்கிறாங்க. 2026 மார்ச் வரைக்கும் சிங்கப்பூரியர்களுக்கு இதை வந்து இலவசமாக பதிவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வழக்கறிஞரை பார்த்தா வழக்கறிஞர்களுக்கு மட்டும் அந்த உரிய செலவு கட்டணும். ஓபிஜி ஆஃபீஸ் ஆஃப் த பப்ளிக் கார்டியன் பதிவு பண்ணுறதுக்கு இலவசமாக செஞ்சுருக்கிறாங்க. மக்களுக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக கோவில்கள் இதிலெல்லாம் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து நடத்திக்கிட்டு வராங்க. அண்மையில் வந்து இந்து அறக்கட்டளை வாரியம் வந்து 4வது முறையாக இந்த எல்பிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸை செய்தாங்க. நிறைய தொண்டூழியம் புரியறதுக்காகவே வழக்கறிஞர்கள் முன் வராங்க. அப்போ நம்ம மக்கள் வந்து இந்த சலுகையை முழுமையாக பயன்படுத்திக்கணும். நீடித்த அதிகார பத்திரத்தை பற்றி மக்கள் மேலும் தெரிந்து கொள்ள முனீஸ்வரன் சமூக சேவை போன்ற அமைப்புகளும் கை கொடுக்கின்றன. அடுத்த ஒரு வருஷத்துக்கு பலதரப்பட்ட சாலை காட்சிகள், ரோட் ஷோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை செய்யணும் அப்படின்னு நம்ம முற்பட்டுருக்கிறோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி தேக்கா வட்டாரத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருக்குது. மக்கள் நிச்சயமாக வரணும், வந்து கலந்துக்கிட்டு அங்கே வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, மருத்துவர்கள் இருப்பாங்க. இந்த நபர்களிலிருந்து எல்பிஏ விஷயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தாராளமாக கேட்கலாம், கேட்டு விளக்கங்கள் கேட்டுட்டு போகலாம். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத நபர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு வழக்கறிஞர்கள் இலவசமாக சேவை வழங்குகிறாங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுட்டு போகலாம். மக்களுக்கு சிபிஎஃப் பற்றி தெரியுது, உயில் எழுதுறது பற்றி தெரியுது. ஆனால் எல்பிஏ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்னும் தெரியலைங்க. அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எண்ணம், எங்கள் திட்டம். நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும், நினைத்ததை முடித்த நிறைவோடு பயணம் முடிய வேண்டும். இனி உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. நலமாக வாழ்வோம், நலமாக விடை பெறுவோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நான் சிவரஞ்சினி. நன்றி, வணக்கம்.